இந்த உலகமே உனக்கு அப்படியே பயன்ஃபுல்லா இருக்கணும், இந்த உலகமே உனக்கு பொக்கிஷமா மாறி, இந்த உலகமே உனக்கு யோகம் தர ரெடியாகி உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வந்தா, உன்னால உனக்கு கொடுக்க முடியாத விஷயத்தை யாராலையும் உனக்கு கொடுக்க முடியாது. உங்களை ஹில் ட்ரீட் பண்ணக்கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நீடு. உங்களை நீங்க இல் ட்ரீட் பண்ணக்கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நீடு கிடையாது, டியூட்டி. ஒரு புக்கை வாங்குறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் வேலை. அமேசான்ல போய் ஆர்டர் பண்றீங்க, வாங்கிடுறீங்க. ஆனா 2 வருஷம் எழுதின புக்கை நீங்க 2 செகண்ட்ல வாங்கிடலாம். 2 செகண்ட்ல வாங்கினா கூட ஒரு 2 மணி நேரத்துல படிச்சிடலாம். படிக்க தான் 2 மணி நேரம் ஆச்சு, எழுதுறதுக்கு 2 மணி நேரம் சத்தியமாவல. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீ நல்ல வேலை செய்யும் போது நீ படிக்கிறன்னு தெரிஞ்சா, படிக்காத உன் அம்மா உனக்கு வெளிச்சம் போட்டு காஃபி போட்டு முழிச்சுன்னு இருப்பா. நீ படிக்கிற, ஆனா அவன் முழிச்சுன்னு இருக்கா. அப்ப லைஃப்ல கடவுள் உனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்றோம், நாளைக்கு அவனுக்கே சப்போர்ட் எதிர்பார்க்கிற நிலைமை வந்துடும். ஆனா சப்போர்ட் பண்றவன் உனக்கு கூட வரைக்கும் இருப்பானா இல்ல கடைசி வரைக்கும் இருப்பானா அப்படின்னு தெரியாது. நீ கேட்கும் போது அவனால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவான். ஆனா கைட் பண்றவன் உனக்கு கைடா இருக்கானாலே உனக்கு சப்போர்ட்டா மட்டும் இருக்க மாட்டான், நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் கூட இருப்பான். அதான் கைடன்ஸ். கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் சப்போர்ட்டை எதிர்பார்க்கிற நிலைமை வராதுன்னு அர்த்தம். நான் சப்போர்ட்டை எதிர்பார்க்கிற நிலைமை வராத மாதிரி வாழ போறேன்னா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன்னு அர்த்தம் இல்ல, சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கன்னு அர்த்தம். உனக்கு இஷ்டம் இருந்தா நல்லா வாழு, இஷ்டம் இல்லைனாலும் நீ நல்லா வாழ்ற மாதிரி தான் இறைவன் செஞ்சிருக்கான். அதை புரிஞ்சினாது வாழ். நீங்க அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களை ஹில் ட்ரீட் பண்ணக்கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நீடு. உங்களை நீங்க இல் ட்ரீட் பண்ணக்கூடாது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நீடு கிடையாது, டியூட்டி. இந்த டியூட்டியை செய்யாத உங்களுக்கு மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த டியூட்டி நீங்கள் கரெக்டாக செய்யும் போது அந்த விஷயத்தான அவன் செஞ்சிருவான். நடக்குமானா சத்தியமாக நடக்கும். ஒரு கோயிலில் போகிறீங்க, எல்லாரும் ஸ்லிப்பர் கேட்டு உள்ளே போகிறான். அங்கே வரவனும் ஷூவை கேட்டு எங்கள் ஷூ வைக்க எங்கே இடம் தான் தேப்பான். ஐயோ ரொம்ப காஸ்ட்லி ஷூ சார், இதை நான் உள்ளே போட்டுன்னு சொல்லவே மாட்டான். எத்தனை பேருக்கு? அப்போ இங்கே நீ யாரையும் மாற்ற தேவையில்லை. உன்னோட இடத்துல உன்னோடைய விதத்தில் ஒரு ஆளுமையும் ஒரு நேர்மையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆளுமை, இன்னொன்று நேர்மை, ஒழுக்கமும் இருந்துச்சுன்னா உன்கிட்ட வரவன் உன்கிட்ட மட்டும் ஒழுங்காக இருப்பான். அப்படி தான் நீங்கள் வாழ முடியும். இங்கே உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஒரு புக்கை வாங்குறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் வேலை. அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, வாங்கிடுறீங்க. ஆனால் 2 வருஷம் எழுதின புக்கை நீங்கள் 2 செகண்டில் வாங்கிடலாம். 2 செகண்டில் வாங்கினா கூட ஒரு 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். படிக்க தான் 2 மணி நேரம் ஆச்சு, எழுதுறதுக்கு 2 மணி நேரம் சத்தியமாவல. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதை மீறி அதை எரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் தேவையில்லை, 2 நிமிஷத்தில் எரிஞ்சிடும். இன்ஜினியரிங் படிச்சிங்க, இப்போ காலேஜில் உட்காந்துருக்கும். பிஎஸ்சிக்கு 3 இயர்ஸ், இன்ஜினியரிங்க்கு 4 இயர்ஸ். அவங்க அலோகேட்டட் டைம், சிலபஸோட அலோகேட்டட் டைம். ஒருவேளை 4 இயர்ஸில் சார் முடிக்கலன்னா ஒரு 7 இயர்ஸ்லையாவது முடிக்கணும். 7 இயர்ஸ்லேயும் அவர் முடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அரியர்ஸ் கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அவர் 7 வருஷம் படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இத்தனை வருஷம் ஃபீஸ் கட்டினாங்க, நம்ம டிகிரியை கேட்கவும் முடியாது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஆக முடியாது. இங்கே யாராவது சொல்லிங்களா லாஜிக்கலா? சார் என் உழைப்பு சாதாரணம் இல்லை சார், 4 வருஷத்துக்கு 7 வருஷம் படித்தேன் சார், அந்த 7 வருஷத்தில் கிளியர் பண்ணாமல் இன்னும் 2 வருஷம் சார், 9 வருஷம் எனக்கு படிக்க வாய்ப்பு தரல சார். அதே இன்னொருத்த வரான், அவன் 4 வருஷத்தில் முடிச்சிட்டான். இப்போ அந்த 7 வருஷமும் பாஸ் ஆகாதவன் என்னை ஏமாத்திட்டாங்க சார், அவருக்கு 4 வருஷத்தில் இன்ஜினியரிங் டிகிரி, எனக்கு 7 வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் டிகிரி இல்லைன்னு சொன்னால் எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? யாராவது ஒத்துக்கோங்கன்ற. நான் நீ நல்ல வேலை செய்யும் போது நீ படிக்கிறன்னு தெரிஞ்சா, படிக்காத உன் அம்மா உனக்கு வெளிச்சம் போட்டு காஃபி போட்டு முழிச்சுன்னு இருப்பா. நீ படிக்கிற, ஆனா அவன் முழிச்சுன்னு இருக்கா. அதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துக்கு பிராணவிருத்தின்னு ஒன்றும் கிடைக்கல, இப்போ கிடைச்சிருச்சு. கிடைச்சதோட பலனே நீங்க தான் கண்ணு. நீ பிராக்டிஸ் பண்ணி நீ நல்லா இருக்கிறது தான், நீ நல்லா இருக்கிறது தான் நீ ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர்த்து குருஜி சூப்பராக வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? இப்போ குருஜிக்கு தெரியுமா அவர் நல்ல ஸ்பிரிச்சுவல் பவர், அவருக்கு இறைவன் அனுகிரகம் இருக்கு, இதெல்லாம் நானே ஒத்துக்கிறேன், அது உங்களுக்கும் இருக்கு. அப்போ மாறுற உலகத்தில், ஏமாறுற மனித கூட்டத்தில், இந்த உலகத்தில் மாறாம ஏமாறாம இருக்கிற உலகத்தையும் மற்ற மனிதனையும் உயர்த்துறதுக்கு பிறந்திருக்க ஆத்ம யோகியை நீ முதல்ல சந்தோஷப்படும். அவன் தான் கைடன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு பேக் தூக்க முடியல, எனக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்டில் ஒரு வயசான அம்மா போகிறாங்க, ஒரு 80 வயசில் ஒரு அம்மா போகிறாங்க, அவங்களால ஃப்ளைட்டில் டிக்கெட் அவங்க பையன் வாங்கி தரான், இல்லை கூட ஒரு ஃபேமிலி போகுதுன்னா அங்கே ஒரு வீல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், இல்லை ஒரு சர்வீஸ் கிடைக்கும். கைடன்ஸ் வேற, சப்போர்ட் வேற. நீ ஒரு வீடு கட்டணும், அந்த வீடுக்கு மேஸ்திரி சார் இந்த கல்லு தூக்க முடியல சார், கூட 4 பேர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீடை டிசைன் பண்ணுறான் பாருங்க, அந்த கைடன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ லைஃப்பில் கடவுள் உனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாளைக்கு அவனுக்கே சப்போர்ட் எதிர்பார்க்குற நிலைமை வந்துடும். ஆனால் சப்போர்ட் பண்ணுறவன் உனக்கு கூட வரைக்கும் இருப்பானா இல்லை கடைசி வரைக்கும் இருப்பானா அப்படின்னு தெரியாது. நீ கேட்கும் போது அவனால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் கைட் பண்ணுறவன் உனக்கு கைடாக இருக்கானாலே உனக்கு சப்போர்ட்டாக மட்டும் இருக்க மாட்டான், நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் கூட இருப்பான். அதான் கைடன்ஸ்.
ஏன் எனக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட்டாக இருந்தாரியா, இருந்தனால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையா அப்படின்னா அவரால் பாவம் கைடன்ஸாக இருக்க முடியல. உங்கள் அப்பா உனக்கு ரெடியாக இருக்கலாம், உங்கள் அண்ணன் உனக்கு ரெடியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு ரெடியாக இருக்கலாம், அவங்களால சப்போர்ட் பண்ண முடியும். ஆனால் யாரால் கைட் பண்ண முடியும்? கடவுளால் மட்டும்தான் கைட் பண்ண முடியும். அப்போ நான் சொல்கிற கடவுள்ன்ற ஒரு பேர் வந்தாலே கண்டிப்பாக ரிப்பிட்டேட்டிவ். அப்போ ஏதாவது ஞாபகம் வந்துடும். நான் கிறிஸ்டின் இல்லைனாலே நான் ஜீசஸ் சொன்னதை ஒத்துக்கலன்னு அர்த்தம். இதில் என்ன அசிங்கம் இருக்கு? நான் முஸ்லீம் இல்லைனாலே முகமது சொன்னதை நான் ஒத்துக்கலன்னு அர்த்தம். இப்போ நான் ஒத்துக்காததை ஒருத்தன் நம்புறான்றதுக்காக அவனை வெறுக்கவும் முடியாது. கிறிஸ்டினுக்கு தனியாக ஒரு கடவுள் கிடையாது, இஸ்லாமுக்குன்னு தனியாக ஒரு கடவுள் கிடையாது. இல்லை நாங்களாம் முருக பக்தர், நாங்களாம் புத்திஸ்ட்டு, புத்தருக்குன்னு தனியாக ஒரு கடவுள் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, இவனுக்கு நிகர் யாரும் இல்லை, இவனை தவிர்த்து எவனுமே இல்லை. அவன் எங்க இருக்கான்? உனக்குள்ளே இருக்கான்னு சொன்ன ஒரு இடம் தான் அது. அது கோயிலா இல்லை உனக்கான ஞானம் கிடைச்ச இடமா? எங்கன்னா தீனி கிடைக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். தெரு நாய்க்கு எங்கன்னா தீனி கிடைக்கும், ஆனால் வீட்டில் இருக்க நாய்க்கு மட்டும்தான் முதலாளி கிடைப்பான், அங்கே தான் பாதுகாப்பு கிடைக்கும். உனக்கு அது புரியுமான்னு தெரியல. புரிஞ்சு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த நாய்க்கு முதலாளி இருக்கே? டாமி யாரா வெளியே அது இன்னும் திரும்பி பேச போகிற மாதிரி பார்த்துங்க. இந்த நாய் ஓனர்லாம் பேசாத நாய்கிட்ட உரிமையாக பேசினே இருப்பான். இன்னும் நான் பார்த்துனே இருக்கேன், ஏன்னா நீ சாப்பிடலடா கண்ணு. இந்த கிரேட் டென்னு ராட் வீலர்லாம் வச்சுருக்கோம் பார்த்தா, நான் அந்த ஓனருக்கு கொஞ்சம் மட்டும் தான் தெரியும் ட்ரைனிங் கொடுக்குற வரைக்கும். அவர் வீட்டில் ட்ரைனிங் கொடுத்து போயிடுவாங்க. சார் நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி அந்த பிஸ்கெட் போட்டு நீங்கள் சொல்லணும் சார், எல்லாம் மறந்துடும். அது நாய்க்கே அந்த அதை வர சின்சர். இன்னைக்கு யாருமே ஷேக்கன் கொடுக்கலையா? ட்ரெயினர் சொன்னாரா இல்லையா? டெய்லியும் அதை ப்ராக்டிஸ்லேயே வச்சுக்கணும். யார்? அவர் நாயை ட்ரெயின் பண்ண வந்த ட்ரெயினர் அந்த நாயை ஃபஸ்ட்டு ஒரு 21 days ப்ராக்டிஸ்லேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரான். ஆனால் இங்கே பாருங்கள், பெரிய பெரிய நாயகன்லாம் வரீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு இந்த நாய் கேட்குது, செய்ய முடியவே இல்லை பாருங்களேன் உங்களை. ஐயோ, எந்த நாய் ட்ரைனிங் பண்ணாமல் தானாகவே சிட்டுனா உட்காரும், ஷேக்கன்னா ஷேக்கன் கொடுக்கும், கேட்ச்னா பால் எடுத்துன்னு வரும். சார் அப்போ உலகத்தில் எந்த நாயுமே ட்ரைனிங் கொடுக்காம நாயே நமக்கு அடிப்படையாதா? அடிப்படையாதே. ஆனால் அந்த நாய் வளர்க்குறவங்களுக்கு நாயை பற்றி கரெக்டாக தெரியும், கொடுத்த ட்ரைனிங்கை கரெக்டாக கொடுப்பான். ஏன் இல்லைன்னா நாய் மறந்துடும். இதை நான் சிங்கம்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ சிங்கத்துக்கான குணமோ, யானைக்கான குணமோ, நாய்க்கான குணமோ யார் படைச்சா? அப்ப நாய்க்குன்னு ஒரு குணம் இருக்கு, அதுல ஒரு தன்மை இருக்கு. தன்மையை வச்சுதான் நான் தயார் பண்ண முடியும், இங்க நான் குணத்தை மாற்ற முடியாது. நான் ட்ரைனிங்கே கொடுக்கலாம் கூட, ஒரு நாயோ இல்ல காக்காவோ ஒரு குருவியோ நான் தீனி போட்டா என்ன தேடி வரும், என்ன நாடி வரும். ஆனா நாய் நன்றி செய்யும். அப்ப குரு என்ன பார்க்கறானா, எனக்கு கைடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் சப்போர்ட்டை எதிர்பார்க்குற நிலைமை வராதுன்னு அர்த்தம். நான் சப்போர்ட்டை எதிர்பார்க்குற நிலைமை வராத மாதிரி வாழ போறேன்னா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன்னு அர்த்தம் இல்லை, சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஹிந்துவா இருக்கோ, கிறிஸ்டினா இருக்கோ, முஸ்லீமா இருக்கோ, நான் இங்க உன்னை உருவாக்கல. ஏன்னா இன்னைக்கு ஹிந்துவா இருக்கோ நாளைக்கு கிறிஸ்டினா மாறிடுவான், இன்னைக்கு கிருஷ்ணா இருக்கோ நாளைக்கு அரே மாறே கிருஷ்ணாண்டுவான், இல்ல இன்னைக்கு சிவசிவாண்டவன் நாளைக்கு அல்லாஹ் அக்பர்ண்டுவான். அப்பா பெரிய அப்படியே சிவபக்தரா இருப்பான், அப்பா பையன் பொண்ணு எல்லாருமே முஸ்லீமா மாறிட்டாங்க. வந்து நிற்கிறார், குருஜி எனக்கு என்னென்ன தெரியல குருஜி, செத்துலான்னு இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? என் பையன் இப்போ சிவனை கும்பிடுறது இல்லை. உங்கள் பையன் நல்லா இருக்கானா இல்லையா? நான் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் குருஜி இந்த சிவனை பற்றி உணர்த்தி எப்படியாவது திரும்பியும் நம்ம டை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இங்கே எங்கேயோ ஓடி போனணும் கூட்டின்னு வந்து, உனக்கு இஷ்டம் இருந்தால் நல்லா வாழு, இஷ்டம் இல்லைனாலும் நீ நல்லா வாழ்கிற மாதிரி தான் இறைவன் செஞ்சுருக்கான். அதை புரிஞ்சினாது வாழ். ஓகே, எனக்கு மருந்து வேணும், ஒயின் ஷாப்புக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், மெடிக்கல் ஷாப் போகிறேன், 3 இடத்துல எங்கே கிடைக்கும்? நான் உங்களை கேட்குறேன், ஐயா எனக்கு இந்த மருந்து வேணும் ஐயா, நான் 10 இடம் சுற்றிட்டேன், எங்கேயுமே கிடைக்கலையா? எங்கேயா போனீங்க? அந்த மூலையில் ஒரு சந்து இருக்கு இல்லையா, அங்கே ஒரு பார் இருக்கியா, அங்கே போய் கேட்டேன், இல்லைன்ட்டாரியா. அடுத்து அங்கே போனையா, ஒரு ஸ்கூலில் போய் அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கயா. அப்படியே கோயிலுக்கு போனையா, இல்லைன்ட்டாங்கயா. அடுத்து பூ கடைக்கு போனையா, இல்லைன்ட்டாங்கயா. இன்னும் எத்தனை இடத்துக்கு போனீங்க? இது மாதிரி நிறைய இடத்துக்கு போனையா. அவன் கேட்குறான், என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, எங்கேயுமே மருந்து கிடைக்கலையா? உனக்கு மருந்து வேணா எங்கே போகணும் சாமி? அவ்வளோதானே. நீ மெடிக்கல் ஷாப் போய் மருந்து இல்லைன்னு சொன்னால் அவன் இன்னொரு மெடிக்கல் ஷாப்பை சொல்லுவான். மருந்து எங்கே சாமி இருக்கு? நமக்கு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கு. சாமி உனக்கு எங்கே சாமி இருக்கு? அப்போ நீ யோகத்தோடு இருக்கணும்னா சாமி கிட்ட போகணும், அது இருக்கிற இடத்துக்கு போனோன்னா உன்கிட்ட யோகத்தில் இருக்கணும். அவ்வளோதான் ஆத்ம நீங்கள் கடவுள் தேவைக்காக செய்கிறன்ற நிலைப்பில் இருந்தீங்கன்னா உங்களோட ஒரு பைத்தியக்கார ஞானி கிடையவே கிடையாது. இந்த அனுபவத்தையே என்னால் கடக்க முடியும்னு சொல்லலை, மனிதனால் மட்டும்தான் கடக்க முடியும். நீ சப்பா மேட்டருக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற, ஐயோ பிஸ்னஸ் பண்ணுறேன் குருஜி, காசே வரல குருஜி, வீட்டில் ஒரே பிரச்சனை. டேய் ஓவர் நைட்டில் மாற முடியும்னால தெரியுமா?
100 கோடி சம்பாதிக்கிறதுக்கும் 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய தேவை ஒன்றும் கிடையாது. உனக்குள்ள இல்லாததை உனக்கு எவனாலையும் கொடுக்க முடியாதது. இந்த உலகமே உனக்கு அப்படியே பயன்ஃபுல்லா இருக்கணும், இந்த உலகமே உனக்கு பொக்கிஷமா மாறி, இந்த உலகமே உனக்கு யோகம் தர ரெடியாகி உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வந்தா, உன்னால உனக்கு கொடுக்க முடியாத விஷயத்தை யாராலையும் உனக்கு கொடுக்க முடியாது. இந்த உண்மை புரிஞ்சதுன்னா முதல்ல உங்களுக்கு பயம் மனசுல இருந்து போயிடும். இந்த உலகமே உனக்கு எதிராக நின்னாலும், இந்த உலகமே உனக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும், உனக்கு நீ எதிராக இல்லாத நிலையிலையும், உனக்கு நீ தீங்க செய்ய முடியாத நிலையிலையும் எவன் நினைச்சாலும் உனக்கு தீங்கும் செய்ய முடியாது.